ஹலோ ஹலோ இங்கே பாருங்கள், நானே இந்த பெயிண்ட் அடித்தோம். எங்கள் வீட்டுக்காரரும் நானும் சேர்ந்து அடிச்சிருக்கோம். நம்ம வந்து பெயிண்டரை கூப்பிட்டாக்கா அவங்க இழுன்னு இழுத்து கூப்பிடுவாங்க. அதாவது கிட்டக்கத்தில், அதாவது வீட்டுக்குள்ளேயே இருக்கிற இடமா இருந்தால் நம்மளே அடிக்கலாம். இந்த கலர் பாருங்கள், இது மிலிட்ரி கலருன்னு சொல்லுவாங்க. நானே அடிச்சிருக்கோம். நானே எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து இதை வந்து கரெக்டாக அடிச்சிருக்கோம். அதே மாதிரி பாருங்கள், நம்ம புது கதவு இதுக்கு நம்ம அடிச்சிருக்கோம். ஆனால் நாங்களே பட்டக்சி வச்சு தேய்ச்சி இந்த கதவை வந்து பெயிண்டிங் அடித்தோம். ரொம்ப நல்லா இருக்குது, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் வெளியெல்லாம் நம்மளால் வெள்ளை அடிக்கிறதெல்லாம் ஏறலாம் முடியாது, அந்த வேலை முடியாது. ஆனால் வீட்டுக்குள்ளே பக்கத்தில், அதாவது சின்ன சின்ன வேலைங்களை நம்மளே முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். வீட்டோட ஒரு அழகான கதவு நாங்கள் டோரை வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம வீட்டு வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். அதே மாதிரி ரெண்டு டோர், இது பாருங்கள், 2 டோருமே நாங்கள் அடிச்சிட்டோம். இங்கே சிலுவை வச்சு, நம்ம சிலுவை கண்டிப்பாக வந்து கிறிஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து சிலுவை வச்சு கதவு வச்சா தான் அதுக்கு ஒரு மதிப்பு, ஒரு அழகு. அந்த அழகே தனி. அதே பாருங்கள், இந்த கதவையும் நாங்கள் அதே மாதிரியே, அதாவது கொல்லைப்பக்கம் அடிச்சிருக்கோம். அதே மாதிரி கொல்லைப்பக்கம் சேஃப்டி கதவு அதுக்கும் அடிச்சிருக்கோம். பெயிண்டிங் பண்ணிட்டோம். நல்லாவே இருக்குது பாருங்கள். அதாவது நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம சின்ன சின்ன வேலைங்களை நம்ம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நமக்கு கொஞ்சம் ஒரு 2 நாள் கூலி மிச்சம். அந்த கூலிக்கு நம்ம வெளியிலையும் பெயிண்டிங் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்களே அடித்தோம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் முடிஞ்ச வேலைங்களை நம்ம செஞ்சுக்கலாம். நமக்கு காசு மிச்சம் பண்ணும். நம்ம வருமானத்துலேயும் நம்ம இன்னொரு வேலை அந்த வருமானத்தில் வச்சு பார்த்துக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளேயே கதவு பெயிண்டிங்னால், இப்போ பெயிண்டிங்கெல்லாம் இப்போ லேடிஸே வெளியவே நின்று அடிக்கிறாங்க, நல்லாவே அடிக்கிறாங்க. அதை பார்த்து தான் நாங்களும் சரி இதை நம்மளும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பெயிண்டிங்கை நாங்களும் முயற்சி பண்ணி செஞ்சோம். அதே மாதிரி நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை நம்மளே பார்க்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கதவு உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க. கதவோட அழகே ஒரு தனி தான். அதாவது பெயிண்ட் அடிக்காமே நாங்களும் 1 வருஷமாக போட்டுட்டோம். இப்போ தான் யோசனை பண்ணோம். நான் வீடியோ பார்த்தேன், இந்த மாதிரி லேடிஸ் எல்லாம் அடிக்கிறாங்கன்னு. அதை பார்த்து நாங்களும் சரி போடுவோம், அடிப்போம் அப்படின்னு அடித்து ஒரு வீடியோவை போடுறேன். நீங்களும் இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைங்களை முடிஞ்சதை நம்ம வீட்டு வேலையை நம்மளே பார்த்துக்கலாம். ஓகே, ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.